வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடுவதற்காக எடுத்து வந்திருக்கின்ற விடயங்கள் 2 வார கால போர் நிறுத்தம். இது போரின் முடிவல்ல. ஈரானுடைய உச்ச தலைவருடைய அதிரடியான கருத்துக்கள். அமெரிக்க போர் விமானியை மீட்பதற்காக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா மேற்கொண்ட அதிரடியான மீட்பு நடவடிக்கைகள். அந்த நடவடிக்கைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவிலே 2008ஆம் ஆண்டு காலப்போதிலே தமிழீழ விடுதலை புலிகளோடு இடம்பெற்ற யுத்த நடவடிக்கைகளின் போது இலங்கை அரச படைகள் மேற்கொண்ட இன்னுமொரு மீட்பு பணி. அது எவ்வாறு இடம்பெற்றது, அதிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய எந்த படைப்பிரிவு இந்த தாக்குதல்களிலே ஈடுபட்டது, இவ்வாறான விடயங்களையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிற போது பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு சமகாலத்தில் இந்த 2 விடயங்கள் தொடர்பாகத்தான் நாங்கள் உரையாடல்களை நிகழ்த்த போகிறோம். சர்வதேச உளவியல் வல்லுநர் ஜோன் கார்ட்னர் என்று அழைக்கப்படுகிற ஒருவர் வெளிப்படுத்திய கருத்து, இந்த மேற்காசிய பிராந்தியத்தில் இடம்பெற்று வருகின்ற யுத்த சூழ்நிலைகளில் பல்வேறு அதிர்வலைகளை உலகளாவிய ரீதியில் ஏற்படுத்த இருந்தது. அவருடைய கருத்து இதுதான். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் ஈரான் மீது அணு ஆயுத தாக்குதலை நிகழ்த்தக்கூடும் என்கிற கருத்தை வெளிப்படுத்த இருந்தார். இது சர்வதேச அளவிலே அதிர்வலைகளை ஏற்படுத்த இருக்க, மிக பெரும் பழம்பெரும் பாரசீக நாகரிகமாகிய ஈரான் வீழ்த்தப்பட்டு விடுமா, அழிக்கப்பட்டு விடுமா என்றெல்லாம் மக்கள் அஞ்சி இருக்க, ஈரான் அமெரிக்கா இந்த 2 நாடுகளும் பாகிஸ்தான் துருக்கியினுடைய தலைமையிலே யுத்த உடன்படிக்கை, அதாவது யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றன. ஈரான் 10 கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறது. இது நாங்கள் அறிந்த விடயம்தான். அதாவது யுரேனிய செறிவூட்டலை ஏற்க வேண்டும், இந்த ஹோர்மோஸ் நீரிணையினுடைய பாதுகாப்பு என்பது இன்றைக்கும் ஈரானுடைய கைகளில் இருக்க வேண்டும், இந்த யுத்தத்திற்கான இழப்பினை அமெரிக்கா கொடுக்க வேண்டும், ஈரான் மீது இனியும் இவ்வாறான நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படாது என்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்த வேண்டும், ஈரான் மீது நேரடியாக விதிக்கப்பட்டிருக்கின்ற பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும், அதுபோன்று ஈரானோடு சர்வதேச வர்த்தகங்களிலே ஈடுபட்டு வருகின்ற ஏனைய நாடுகள் மீது அமெரிக்கா ஏற்படுத்த இருக்கின்ற பொருளாதார தடைகள் நீக்கப்பட வேண்டும். இவ்வாறான அந்த 10 கோரிக்கைகளை ஈரான் முன்வைத்திருக்கிறது. இந்த நாடு ஓரளவிற்கு சமாதானத்திற்கு திரும்புமா, அல்லது இந்த மத்திய கிழக்கிலே போர் மேகங்கள் மீளவும் எழாமல் அவை நிறுத்தப்படுமா என்கிற கேள்விகளோடு இந்த போர் நிறுத்த செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு வகையிலே வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த குண்டுகளின் மீது உலகம் ஏறி இருக்கிறது என்று சொல்லி பலரும் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அந்த குண்டுகள் அமைதியாக இருக்கின்றன. அவை என்றைக்கு வெடிக்க தலைப்படுகின்றனவோ அன்றைக்கு இந்த உலகத்தினுடைய அமைதி என்பது மீளவும் சீர்குலைவதாகத்தான் மாறும், அல்லது அப்படி மாறுமா என்கிற அந்த கேள்வியோடு மக்கள் துன்பியலாகத்தான் இந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போர் நிறுத்தம் தொடர்பாக உரையாடுகிற போது அமெரிக்காவும் ஈரானும் போர் நிறுத்தத்திற்கு வந்திருக்கின்றன. ஆனால் இஸ்ரேல் இந்த விடயத்தை ஏற்றுக்கொள்ளுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஆரம்பத்திலே கடந்த பிப்ரவரி மாதம் இந்த போர் ஆரம்பிக்கிற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். ஈரான் அணு ஆயுத அந்த பலத்தோடு தங்கள் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு அது வளர்ந்திருக்கிறது, ஈரானுடைய ஆக்கிரமிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர் வெளிப்படையாக குறிப்பிட்டிருந்தார். ஆகவே ஈரானுக்கு தக்க பாடம் புகட்டுவது தங்களுடைய ஒரு நிலைப்பாடு என்பதை தன்னுடைய பேச்சிலே மறைமுகமாக அவர் வெளிப்படுத்தியிருந்தார். இவ்வாறு இருக்க அமெரிக்காவும் ஈரானும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருப்பது, இந்த போர் நிறுத்தத்தை ஏற்றிருப்பது என்பது இஸ்ரேலால் எப்படி பார்க்கப்பட போகிறது? இஸ்ரேல் இதனை ஏற்றுக்கொள்ளுமா? இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற வலதுசாரி கட்சிகள் அந்த தலைவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளுவார்களா என்கிற கேள்வி இன்றைக்கு எழுப்பப்படுகிறது. இன்னும் ஒரு வகையிலே அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாளிகள். ஆகவே அமெரிக்கா யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துவதைப் போல ஏற்படுத்தி கொண்டு மறைமுகமாக இஸ்ரேலை தாக்குதலை மேற்கொள்ளுமாறு பணிக்கப் போகிறதா என்றும் இராணுவ ஆய்வாளர்கள் அந்த கழுகு கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய முடிவெடுக்கக்கூடிய இந்த செயற்பாடுகளிலே எந்த அளவிற்கு இஸ்ரேலிய பிரதமர் பங்கேற்கப் போகிறார் என்கிற கேள்வி இன்றைக்கும் தொக்கடிக்கிறது. மிக முக்கியமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி வரும் பாகிஸ்தான் பிரதமர்
அதாவது ஷெஃபாஸ் ஷெரீப் இந்த இஸ்ரேல் தரைப்படையை நிறுத்தி இருக்கின்ற லெபனான் நாட்டிலும் இந்த போர் நிறுத்தம் தொடரும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் லெபனானிலே இருந்து தங்களுடைய படைகளை தாங்கள் மீட்க மாட்டோம் என்பது இஸ்ரேலினுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. அதாவது ஹிஸ்புல்லாவினுடைய அச்சுறுத்தல் நீக்கப்படுகின்ற வரையிலே லெபனானை விட்டு வெளியேற மாட்டோம் என்று இஸ்ரேலுடைய தலைமையகம் குறிப்பிட்டு வருகிறது. ஆகவே இந்த போர் நிறுத்தத்திலே இஸ்ரேலுடைய பங்கு என்பது என்னவாக இருக்க போகிறது? அது தன்னுடைய நடவடிக்கைகளை நிறுத்தப் போகிறதா அல்லது லெபனான் மீது தொடர்ச்சியாக தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறதா என்கிற கேள்வி இருந்தபடிதான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இந்த பேச்சுவார்த்தை என்பது போரினுடைய முடிவு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே இது போர் முடிவு அல்ல. எங்களுடைய படைகள் இன்னமும் தயாராகத்தான் இருக்கின்றன. நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் தாக்குதல்களை நிகழ்த்தாத வகையில், நீங்கள் தாக்குதல்கள் நிகழ்த்தாத வரையிலே நாங்கள் அதற்கு உடன்படுவோம். ஆனால் மாறாக உங்களுடைய எல்லைகளை நீங்கள் மீறுவீர்களாக இருந்தால் எங்களுடைய கைகள் இன்னமும் தயாராகத்தான் இருக்கின்றன என்று சொல்லி IRIB என்று அழைக்கப்படுகிற இஸ்லாமிய குடியரசனுடைய அந்த வானொலியின் மூலமாகத்தான் இந்த அறிக்கை வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அறிக்கையிலே ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் குறிப்பிட்ட விடயங்களின் பிரகாரம் இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்க, இந்த போர் நிறுத்தம் இடம்பெற்று கொண்டிருக்க, அதனை மீறுகின்ற வகையிலே அமெரிக்க இராணுவம் செயற்படுமாக இருந்தால் நாங்கள் பதில் தாக்குதல்களை மேற்கொள்ளுவோம், மீளவும் யுத்தம் ஆரம்பிக்கும். ஆகவே இது யுத்த நிறுத்த முடிவல்ல என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த இடத்திலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற அந்த விமானியை மீட்ட அந்த செயற்பாடுகள் தொடர்பாக நாங்கள் மேலதிகமாக பார்க்கிற போது, இந்த மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஈரானியர்கள் யுரேனியத்தை அமெரிக்கர்கள் தேடி வந்தார்கள் என்று சொல்லி ஒரு நக்கலாக பதிவுகளை இட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் குறித்த அந்த மீட்பு நடவடிக்கைகளை நாங்கள் எங்களுடைய நிலத்திலே இடம்பெற்று சில சம்பவங்களோடு பொருத்தி பார்ப்பது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது. அதாவது ஈரான் வான்வெளியிலே சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்திலே இருந்து குதித்த அந்த 2 விமானிகளில் ஒருவர் உடனடியாக மீட்கப்பட்டிருந்தார். ஆனால் இன்னும் ஒருவர் சுமார் 48 மணத்தியாலங்கள் ஈரானுடைய நிலப்பரப்பிலே அந்த மணல்களுக்கு இடையிலே, மலைகளுக்கு இடையிலே அவர் ஒளித்து இருந்தார். அவ்வாறு அவர் தன்னை பாதுகாப்பாக ஒளித்து இருப்பதற்கு அவருக்கு வழங்கப்பட்ட விசேடமான பயிற்சிகள் கை கொடுத்திருந்தன. எங்களுக்கு தெரியும், இவ்வாறான போர் விமானங்கள் தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்படுகிற போது அந்த விமானிகள் இருந்து அந்த பறப்புகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்ற விமானிகளுடைய இருக்கை என்பது அந்த விமானத்தில் இருந்து தனியாக பிரிந்து பரசூட் மூலமாக பறந்து செல்லும். அவ்வாறு பறந்து ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் தரை இறங்குவார்கள். அவ்வாறு தரை இறங்குகிற போது இந்த விமானிகளிடத்திலே பொருத்தப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான கமோஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு தகவல் தொடர்பு சாதனம் அந்த விமானிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தலைமையகத்துக்கு அறிவிக்கும். இவ்வாறாக அமெரிக்காவிற்கு, அந்த அமெரிக்க தலைமையகத்திற்கு, பென்டகனுக்கு இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்கிற விடயம் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த மீட்பு நடவடிக்கைகளை அமெரிக்க விமானிகள், அந்த போர் குழுக்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு தெரியும். அவ்வாறு மீட்கப்பட்ட அந்த விமானி பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இவரை மீட்பதற்கு. என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மிகப்பெரிய ஒரு போர் விமானம், அந்த போர் விமானத்தை குறித்த இடத்திலே தரையிறக்கி, அந்த விமானி இருப்பதற்கு சில கிலோமீட்டர்கள் தூரத்திலே தரையிறக்கி, அதிலே இருந்து அதாவது செல்லக்கூடிய ஹெலிகாப்டர்கள், உலங்கு வானூர்திகளை பயன்படுத்தி இந்த விமானியை மீட்டிருக்கிறார்கள். மீட்ட பிற்பாடு வருகிற போது ஈரானுடைய தாக்குதல்களுக்கு உள்ளாகி இருக்கிறது ஏற்கனவே இவர்கள் கொண்டு வந்த மிகப்பெரிய விமானம். ஆகவே இன்னும் சில விமானங்களை வரவழைத்து அதன் மூலமாக தாங்கள் தப்பிக்கொண்டு தரையில் இறங்கியிருந்த ஏற்கனவே தாக்குதலுக்குள்ளான அந்த மிகப்பெரிய விமானத்தையும் அமெரிக்கா தாக்கி அளித்திருக்கிறது. ஏனென்றால் இராணுவ ரகசியங்கள், தொழில்நுட்பங்கள் வெளிச்செல்லுவது என்பது பாதுகாப்பற்றது. இந்த விடயங்கள் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இது நடந்து சில தினங்கள் கடந்திருக்கின்றன. இந்த விடயம் ஒரு பழைய செய்தியாக மாறி இருக்கிறது. ஆனால் இந்த இடத்திலே நான் ஏன் இந்த விடயத்தை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொல்லி சொன்னால், மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் உரையாடுவது பொருத்தமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும், 2008, 2009 ஆண்டு கால பகுதியிலே, அதாவது கிளிநொச்சி, முல்லைத்தீவு பகுதிகளிலே மிகப்பாரிய யுத்தங்கள், இந்த ஈழ யுத்தம் இடம்பெற்று கொண்டிருந்த அந்த காலம். LRRP, அதாவது இலங்கை படையினுடைய ஆழ ஊடுருவும் பணி, அந்த படையணி வன்னிக்காட்டு பகுதியிலே பல நாட்களாக தங்கியிருந்து ஒரு படை நடவடிக்கைகளே ஈடுபட்டு கொண்டிருந்ததாம். அந்த குழுவிலே 4 பேர் இருந்தார்களாம். அவ்வாறு இருந்த அந்த 4 பேர் தமிழீழ விடுதலை புலிகளுடைய இராணுவ கட்டமைப்பிலே எல்லைப்படை என்பது மிக முக்கியமான ஒரு கட்டமைப்பாக இருந்திருக்கிறது.
அந்த எல்லைப்படை மூலமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லைப்படையோடு இடம்பெற்ற ஒரு சண்டையிலே எல்லைப்படை இந்த ஆழ ஊடுருவும் படையணியினுடைய அந்த 4 பேரையும் தாக்கி இருக்கிறது. இதிலே அந்த படையணிக்கு தலைமை வகித்திருந்த ஒரு கமாண்டர் இறந்திருக்கிறார். ஒரு சிப்பாய் காயமடைந்திருக்கிறார். அதாவது லெப்டினன்ட் கர்னல் லலித் ஜெயசிங் என்கிற அந்த படை வீரர் இராணுவத்தினுடைய படை வீரர் இறந்திருக்கிறார். இன்னும் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். ஆகவே இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த இறந்த லெப்டினன்ட் கர்னல் லலித் ஜெயசிங் அவனுடைய உடலையும் சுமந்தவாறு காயப்பட்ட வீரரை வைத்துக்கொண்டு எஞ்சியவர்கள் சுமார் 1 கிழமைகள் வன்னிக்காட்டினுடைய அந்த பிராந்தியங்களுக்குள்ளே தங்களை ஒழித்து வாழ்ந்திருக்கிறார்கள். தங்களை மீட்குமாறு தலைமை செயலகத்துக்கு செய்திகளை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதை அறிந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இவர்களை தேடுகின்ற நடவடிக்கைகளிலே முடக்கி விட்டிருக்கிறது, தேடிக்கொண்டு இருந்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே எல்லைப்படை என்பது தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த ஆயுத கட்டமைப்பிலே, இராணுவ கட்டமைப்பிலே சாதாரண மக்கள் ஒரு ரொட்டேஷன் அடிப்படையிலே சென்று நிலத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்ட ஒரு படையணியாக அவர்கள் அந்த கால பகுதியிலே இடம்பெற்றிருந்தார்கள். அந்த எல்லைப்படையினுடைய தாக்குதலால் தான் இந்த ஸ்ரீலங்கா படையினுடைய ஆழ ஊடுருவும் பணியினுடைய அந்த 4 பேரில் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார், ஒருவர் காயமடைந்திருந்தார். சரி, இந்த 4 பேர்ல ஒரு ஆள் இப்ப இறந்துட்டார், இன்னொரு ஆள் காயமடைந்துட்டார். அப்ப இவர்களுடைய அந்த உடலையும், அந்த இறந்தவருடைய உடலையும் காயப்பட்டவரையும் வைத்துக்கொண்டு இந்த படையணி, அதாவது ஆழ ஊடுருவும் படையணி என்ன செய்திருக்கிறார்கள், காடுகளுக்குள்ளே அலைந்து தெரிந்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே தகவல் வழங்கப்பட்டு விட்டது. இதனுடைய அடிப்படையிலே ஸ்ரீலங்கா விமானப்படை ஒரு மீட்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாம். அதிலே பெல் 212 என்கிற ஒரு உலங்கு வானூர்தி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 212 உலங்கு வானூர்தி குறித்த அந்த இடத்திற்கு இவர்களை மீட்ட போது இந்த 212 உலங்கு வானூர்திக்கு பாதுகாப்பாக MI-24 என்கிற அந்த 2 ஹெலிகாப்டர்கள் வானத்திலே பாதுகாப்பாக பறந்து கொண்டிருந்திருக்கின்றன. குறித்த இடத்திலே இந்த ஆழ ஊடுருவும் படையணியை சார்ந்தவர்களை அவர்கள் மீட்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள். 2008ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இங்கே நான் குறிப்பிடக்கூடிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், அமெரிக்காவினுடைய இந்த மீட்பு, ஈரானில் இடம்பெற்ற இந்த மீட்பு நடவடிக்கையிலே அமெரிக்கா என்ன செய்திருக்கிறது என்றால், இன்னமொரு இடத்திலே தாங்கள் நடவடிக்கையை மேற்கொள்ள போகிறோம் என்பதான சில மாயைகளை உருவாக்கி ஈரான் படைகளை அந்த பக்கம் திசை திருப்பி இருக்கின்றன. ஆகவே ஈரான் படைகள் அங்கே கவனமாக இருக்க இவர்கள் விமானி இருந்த இடத்திற்கு சென்று விமானியை மீட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த படை நடவடிக்கை இடம்பெற்றிருக்கு. இதே போன்றுதான் 2008 இடம்பெற்ற இந்த தாக்குதலின் போதும் குறித்த அந்த உலங்கு வானூர்தி உட்பட அந்த பாதுகாப்பு படை என்ன செய்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால், தாங்கள் இன்னமொரு இடத்திலே தாக்குதல்களை மேற்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு மாயை உருவாக்கிவிட்டு இந்த ஆழ ஊடுருவும் பணி இருந்த இடத்திற்கு சென்று அங்கே அவர்களை காப்பாற்றி இருக்கிறது. அன்றைக்கு அது ஸ்ரீலங்கா விமானப்படையால் அதிகமாக கொண்டாடப்பட்டது. இந்த விடயத்தை நான் ஏன் இங்கே குறிப்பிட்டு உரையாடுகிறேன் என்று சொல்லி சொன்னால், நடைபெற்றிருக்கின்ற இந்த 2 மீட்பு நடவடிக்கைகளும் ஒரே சாயலை கொண்டவை. ஆனால் அதனுடைய வீரியம் என்பது ஒப்பீட்டளவிலே வேறு. அதனை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இருந்தாலும் அந்த உத்தி என்பது ஒன்றாகத்தான் இருக்கிறது. இந்த இடத்திலே எல்லைப்படைகளுடைய வீரமும் சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறான போரியல் நுணுக்கங்கள் நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தினுடைய வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது பல்வேறு நுணுக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது. சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு.